ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன் வந்து போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஏர்லி மார்னிங் எந்திரிச்சதும் டீ நல்ல ஸ்ட்ராங்காக ஒரு டீ குடிச்சிட்டு தென் ரிமைனிங் ஒர்க்ஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெசல் வாஷிங் ப்ளஸ் ஹவுஸ் க்ளீனிங்லாம் முடித்ததும் ஒரு 10:30 போல் நொங்கு வந்து வாங்கிட்டு வந்தாங்க என்னுடைய ஹஸ்பண்ட். ஸோ ஏர்லி பிரேக்ஃபாஸ்ட் வந்து நான் இன்றைக்கி ஸ்கிப் பண்ணிவிட்டு நொங்கு தான் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டேன். இந்த நொங்கு பார்த்திங்கன்னா உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்மளுக்கு இப்போ இருக்க சம்மர் டைமில் வந்து உடம்பு வந்து நல்லா கூலாக்கும். ஸோ அதால் மார்னிங் வந்து நொங்கு எடுத்துக்கிட்டேன். ஃபேஸ்லலாம் அப்ளை பண்ணி வாஷ் பண்ணதெல்லாம் உண்டு. ஸோ நொங்கு சாப்பிட்டதுக்கப்புறம் குக்கிங் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சு ரெடியாக வச்சுட்டேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா காயெலாம் போட்டு ஒரு குருமா குழம்பு தான் வைக்கலான்னு இருந்தோம். ஸோ அதுக்காக வெஜிடபிள்ஸ் எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டேன். காலிஃப்ளவர் வந்து ஒரு பெரிய பூ வாங்கிட்டு வந்தாங்க. அதால் அதில் ஆஃப் காலிஃப்ளவர் வந்து குழம்புக்கும், ரிமைனிங் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி பகோடா மாதிரி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். இது வந்து பகோடாக்காக கட் பண்ணி வச்சுது. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போது காலிஃப்ளவருக்கு தேவையான மிக்சிங்லாம் பண்ணியாச்சு. கார்ன்ஃப்ளவர், மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எல்லாமே போட்டு மிக்சிங் ரெடி பண்ணிட்டேன். மிக்சிங் ரெடி பண்ணி கொஞ்சம் நேரம் வந்து பார்த்திங்கனாக்கா காலிஃப்ளவரை வந்து மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் ஊற வச்சுட்டு, ஏன்னா அப்போ தான் வந்து டேஸ்ட் நல்லாயிருக்கும். இது கூட டேஸ்ட்காக வந்து சிக்கன் 65 நான் என்ன பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணிட்டேன். ப்ளஸ் கூடவே கொஞ்சம் வந்து வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள். இப்போ பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. நான் வந்து காலிஃப்ளவர் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டேன். தென் அடுத்தது சாதம் ரெடி ஆகிடுச்சு. குழம்பும் பார்த்திங்கன்னா வச்சாச்சு. எல்லா காய் போட்டு கேரட், உருளைக்கிழங்கு ப்ளஸ் காலிஃப்ளவர்லாம் போட்டு குருமா குழம்பு. தென் இது பார்த்திங்கன்னா மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டேன். அடுத்தது கேப்சிகம் வந்து பொரியல் மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வெங்காயம் தக்காளி ப்ளஸ் கேப்சிகம் கட் பண்ணி ஒன்றுமே இல்லை, வெங்காயம் தக்காளி வீட்டு குழம்பு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வந்து என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா வதக்கிடணும். லாஸ்ட்டாக வந்து கேப்சிகம் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி கொஞ்சமாக தண்ணி கலந்து விட்டுட்டோம் அப்படின்னா நம்ம கத்திரிக்காய் பொரியல் செய்கிறோம் இல்லைங்களா, அந்த மாதிரி இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா காலிஃப்ளவரும் வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. லஞ்ச் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தோம். ஈவினிங் போல் பார்த்திங்கன்னா ஒரு 4 o'clockலாம் பார்த்திங்கன்னா கிளைமேட் ரொம்ப சூப்பராக இருந்தது. ஹெவி காற்று ப்ளஸ் ரெயினுமே இருந்தது. கிளைமேட் பாருங்களேன், ஃபுல்லாக டார்க் ஆகிடுச்சு. ரொம்ப நிறைய மழை வர மாதிரியே இருந்தது. மழையும் வந்து இருந்தது. காற்று வந்து பார்த்திங்கன்னா ஹெவியான காற்று. கிளைமேட்டை வந்து ரொம்ப என்ஜாய் பண்ணி ஸ்நாக்ஸ் எல்லாம் சாப்பிட்டோம். தென் எகெயின் ஈவினிங் ரொட்டீன் வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஒரு கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு 6 o'clock மேலே நைட்டுக்கான சாப்பாடு வேலை தொடங்கியாச்சு. வெறும் ரைஸ் மட்டும்தான் வச்சோம். ஏன்னா ஆஃப்டர்நூன் வச்ச குழம்பு பொரியல் எல்லாமே இருக்குது. ஸோ ரைஸ் மட்டும் வச்சு இன்றைக்கி சாப்பாடை ஃபினிஷ் பண்ணிட வேண்டியது தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா டீ போட்ட பாத்திரம் இருந்தது. ஸோ அதையும் என்ன பண்ணிட்டேன்னு பார்த்தீங்கன்னா வாஷ் பண்ணி வச்சுட்டேன். மார்னிங் வந்து மார்க்கெட்டில் வெஜிடபிள்ஸ் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம். வெஜிடபிள்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டோம் அப்படின்னா இன்றைக்கான ஒர்க் எல்லாமே வந்து முடிஞ்சுது. ஸோ வெஜிடபிள்ஸை வந்து ஃபுல்லாக அரேஞ்ச் பண்ணிட்டேன், ஃப்ரிட்ஜில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். இதுதான் என்னுடைய ஃபுல் டே ரொட்டீன். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோவில் கமெண்ட் வந்து பண்ணுங்கள். வீடியோவில் ஏதாவது மாற்றணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக சொல்லுங்கள், சேஞ்ச் பண்ணிக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.